உங்கள் வாகனத்தின் பின்னால் நாய் துரத்துகின்றதா? அப்போ இதுதான் காரணம். இதோ அந்த வீடியோ. நாய்கள் என்றாலே பலரது செல்ல பிராணியாக வளர்கின்றன. ஆனால் அவற்றில் பல திருநாய்களும் உண்டு. அதில் முக்கியமாக வெறிபிடித்த நாய் சாலை ஓரங்களில் திரிகின்றன. அந்த நாய்கள் பொதுவாக பெரும்பாலான மக்களோடு நட்பாக இருக்கும். ஆனால் திடீரென்று அவைகள் நகரும் வாகனங்களுக்கு பரம விரோதிகளாக மாறுகின்றன. பல நேரங்களில் நாய்கள் கார்களின் பின்னால் ஓடுவதற்கு தங்கள் முழு பலத்தையும் பயன்படுத்துகின்றன. நிபுணர்களின் கூற்றுப்படி அவர்களின் விரோதம் உண்மையில் உங்களுடன் இல்லை, ஆனால் உங்கள் டயர்களில் வாசனையை விட்டுச் செல்லும் மற்ற நாய்களுடன். ஆம், நாய்களுக்கு மிகவும் வலுவான வாசனை உணர்வு உள்ளது. அதன் மற்றொரு நாயின் வாசனையை விரைவாக கண்டறிய முடியும். உங்கள் காரில் நாய்கள் சிறுநீர் கழிப்பதை நீங்கள் பல முறை பார்த்திருப்பீர்கள். அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் வாகனம் சாலை வழியாக செல்லும் போதெல்லாம் அப்பகுதியில் உள்ள நாய்கள் உங்கள் டயரில் வாசனை வீசும் மற்றொரு நாயின் வாசனையை உணரும். இந்த வாசனையால் நாய்கள் உங்கள் காருக்கு பின்னால் குறைக்கும். தெருக்களுக்கு புதிதாக நாய் வரும்போதெல்லாம் அந்த தெருவில் உள்ள நாய்கள் ஒன்று கூடி அதை விரட்ட நினைக்கும். ஏனென்றால் நாய்களும் தங்களுக்கென ஒரு ஏரியாவை வைத்திருக்க விரும்புகின்றன. அவர்கள் தங்கள் பகுதியில் மற்ற நாய்களை பார்க்க விரும்புவதில்லை. இதேபோல் உங்கள் கார் அல்லது பைக்கின் டயரில் இருந்து மற்றொரு நாய் வாசனை வீசும்போது அவர்கள் தங்கள் பகுதியில் ஒரு புதிய நாய் வருவதாக நினைக்கின்றன. உங்கள் வாகனத்தின் வாசனை வந்தவுடன் மற்றொரு நாய் தாக்குவதற்கு இதுவே காரணம். ஆனால் அவர்கள் உங்களை தாக்க தயாராகி வருவதாக நீங்கள் உணர்கிறீர்கள். இது போன்ற நேரங்களில் பலர் பீதியடைந்து அதிவேகமாக கார் அல்லது பைக்கை ஓட்டத் தொடங்குகின்றனர். இது போன்ற நேரங்களில் விபத்துக்கள் நடக்கின்றன. நாய்களின் வாசனை ஒரு காரணம் என்றாலும் அதிவேகம், வித்தியாசமான ஒலி எழுப்பியவாறு வாகனம் செல்லுதல் போன்ற வேறு சில காரணங்களும் நாய் துரத்த காரணமாக அமைகின்றன. பொதுவாக நாய்கள் வேட்டையாடும் விலங்கு என்பதால் நகரும் வாகனங்கள் சில நேரங்களில் ஓடும் இரை போல நினைக்க தூண்டுகின்றன. அதுவும் நாய்கள் துரத்த காரணமாக அமைகின்றன. இதனால் தான் அதிகமான ஆக்சிடென்ட்டுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதுபோல சில நாட்களுக்கு முன்பு நாய் துரத்தி ஏற்பட்ட விபத்தை பார்த்திருப்போம். செல்லும் பொழுது நாய் துரத்தினால் நாம் மெதுவாக செல்ல வேண்டும் என்பதை தெரிவிக்கின்றனர். சில விஷயத்துல லைவ்ல காமிச்சாதான் உங்களுக்கு என்னன்னு தெரியும். இங்க பாருங்க, இது இங்க இவ்வளவுதான் கடல், ஓகேவா? இப்ப இந்த கடல் பகுதியிலிருந்து நான் போய் தண்ணி குடிக்கிற இடம் பாத்தீங்கன்னா நீங்க எங்கேன்னு பாருங்க. ஒரு அங்கிருந்து ஒரு 50 மீட்டர் தான் இருக்கும். மீறி போனா ஒரு 100 மீட்டர் இருக்கும். எஸ், ஓகே. இப்போ இந்த தண்ணி நான் குடிக்கிறேன். கடல்ல இருந்து ஒரு 50 மீட்டர் 70 மீட்டர் தான் இருக்கும். ஆனா இந்த தண்ணியில எந்த ஒரு உப்போ எதுவுமே கிடையாது. பிகாஸ் இதுல உள்ள மணல். இப்ப நிறைய பேர் கேள்வி கேட்பாங்கல்ல, மணல் என்ன பண்ணிரும் அப்படின்னு. அதாவது மணல் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு வடிகட்டி. கடல் பக்கத்துல தான் இருக்கு, ஒரு 50-70 மீட்டர். ஆனா அங்க இருக்கிற தண்ணி எல்லாம் உப்பா இருக்கு. அங்கிருந்து நம்ம இங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் வாட்டர் இங்க பாருங்க. இது ஒரு 10 அடி இருக்கும். ஆனா 10 அடி இருக்கும். 10 அடியில இருந்து எடுக்கிற தண்ணி எந்த ஒரு உப்பும் இல்லாம எதுவும் இல்லாம இருக்கு. அது காரணம் என்ன? மண்ணு பாத்தீங்கன்னா அது எல்லாமே வடிகட்டி.